ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி பற்றி நீங்கள் யூடியூப்பில் பல வீடியோஸ் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. பட் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு யாருமே டேட்டாஸோடு யாரும் ப்ரூவ் பண்ணலை. ஸோ நம்ம அதனால தான் ஒரு 3 மாதத்துக்கு தேவையான டேட்டாஸை மட்டும் எடுத்து இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் நான் பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் போட்டுருங்க. ஏன்னா இதுக்கு தனியாகவே நம்ம நிறைய எஃபெக்ட் எடுத்து போட்டிருக்கேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் போட்டுருங்க. நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி நான் நிஃப்டி ஸ்பாட் இண்டெக்ஸை வச்சு தான் நம்ம பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். நான் பேங்க் நிஃப்டிக்கு எதுவும் பண்ணலை. இப்போதைக்கு நிஃப்டி மட்டும் தான் பண்ணியிருக்கேன். கூடிய சீக்கிரம் பேங்க் நிஃப்டிக்கும் ஏதாவது ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி நம்ம பேக் டெஸ்ட் பண்ணிட்டு வீடியோ போடலாம். இப்போதைக்கு நான் நிஃப்டியில் ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி மட்டும் யூஸ் பண்ணிட்டு நம்ம பேக் டெஸ்ட் எடுத்து டேட்டாலாம் வச்சிருக்கோம். ஸோ 15 minutes ரேஞ்சில் தான் நம்ம பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட்னா என்ன அப்படின்றத சின்னதாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நம்ம சர்டன் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் அப்படின்னா இதை நீங்கள் எந்த டைம் ஃப்ரேம் எந்த கேண்டில் ஸ்டிக்ஸில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். எந்த டைம் ஃப்ரேம் கேண்டில்ஸ்டிக்ஸில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ மோஸ்ட்லி 15 minutes தான் எல்லாரும் இன்ட்ராடேல யூஸ் பண்ணுவாங்க, இல்லைனா 5 minutes யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம 15 minutes எடுத்திருக்கோம். ஸோ இது கரெக்டாக செப்டம்பர் 1ஆம் தேதி 9:15 மார்க்கெட் இந்த ஸ்பாட்டில் ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆன மார்க்கெட் ஒரு ஹை போயிருக்கு, ஒரு லோ போயிருக்கு. 9:45 ஸ்பாட்டாக மார்க்கெட் கரெக்டாக இந்த இடத்துல முடிஞ்சிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு இந்த கேசஸில் மார்க்கெட்டில் ஒரு ஹை கிடச்சிருச்சு, லோ கிடச்சிருக்கு. அடுத்து வரக்கூடிய மார்க்கெட் எய்தர் நமக்கு மேலே பிரேக் அவுட் ஆகணும், அப்படி இல்லைனா கீழே பிரேக் அவுட் ஆகணும். ஸோ இப்படி பிரேக் அவுட் ஆகிறதுக்கு பேர் தான் ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இதில் சிம்பிள் கான்செப்ட் என்னென்னா, மேலே பிரேக் அவுட் ஆகும்போது நம்ம கால் ஆப்ஷன் பை பண்ண போகிறோம். ஓகே, அதுவே கீழே பிரேக் அவுட் ஆகும்போது நம்ம புட் ஆப்ஷன் பை பண்ண போகிறோம். ஓகே, ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்தளவுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்ம கால் ஆப்ஷனு, கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்ம புட் ஆப்ஷன் பை பண்ண போகிறோம். இதுதான் சிம்பிளான கான்செப்ட்டு. அதுவே தான் நம்ம அடுத்தடுத்த நாளைக்கும். ஸோ நெக்ஸ்ட் டே பார்க்குறப்போ நமக்கு எக்ஸாக்டாக மார்க்கெட் எப்போ ஓப்பன் ஆகுனா 9:15 ஓப்பன் ஆகும். ஸோ ஒரு ஹை கிடச்சிருச்சு, இதில் ஒரு லோ கிடச்சிருச்சு. அடுத்து வர கேண்டில்ஸ் எங்கே பிரேக் அவுட் ஆகுதுன்னு பார்க்கணும். நமக்கு டவுன் பிரேக் அவுட் ஆகிருக்கு. இப்போ நம்ம என்ன ட்ரேட் எடுக்கணும்னா ஒரு புட் ஆப்ஷன் பை பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் கான்செப்ட். இதை நம்ம இப்போ ப்ராக்டிக்கலாக எப்படி ஒரு ட்ரேடு எடுக்கணும் அப்படின்றத பார்த்துடலாம். எல்லா வீடியோஸ்லையும் இது மட்டும் தான் இருக்கே தவிர எங்கே எப்படி ப்ராஃபிட் புக் பண்ணணுன்றதெல்லாம் கிடையாது. வெறும் 10 பாயிண்ட் 20 பாயிண்ட்னா எந்த நம்பிக்கையில் நீங்கள் போடுவீங்க? அது டாஸை சுண்டி விட்டு ஹெட்டா டெய்ஸ்ன்னு கேட்குற கதை தான் இது. பட் நம்ம உங்களுக்கு இப்போ டீட்டெயிலாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு புரிஞ்சிடும் இது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு. என்னை பொறுத்தளவுக்கு ஈஸியாக பிகினர்ஸுக்கு இது செம்மையான ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஈஸியாக ப்ராஃபிட்டை டெய்லியும் மேக் பண்ண முடியும். லாஸ் ரொம்பவே சின்னதாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இந்த 15 minutes நம்ம அனலைஸ் பண்ணிட்டோம். பல பேருக்கு டவுட்ஸ் என்னென்னா, இதை பிரேக் அவுட் மேலே ஆகும்போதே நம்ம எடுத்துடலாமா, இல்லை இந்த கேண்டில் முடிஞ்சதுக்கப்புறம் எடுக்கலாமான்ற சந்தேகம் தான் கண்டிப்பாக பல பேருக்கு இருக்கும். அதை நான் டீட்டெயிலாக இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், நிஃப்டியோட ஸ்பாட் சார்ட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ 5 minutes இப்போ கேண்டில் எடுத்திருக்கேன். 15 minutes படி இங்கே ஆல்ரெடி அனலைஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? இப்போ 15 minutesக்குள்ளே நமக்கு 3 5 minutes கேண்டில் இருக்கும். ஸோ அதனால் நம்ம இப்போ 5 minutes பார்த்து தான் ஒரு ட்ரேடு எடுக்க போகிறோம். ஏன்னா 15 minutesன்றது ரொம்ப பெருசு. அதில் நம்ம ஸ்டாப் லாஸ் ப்ராஃபிட்லாம் எடுத்து நிஃப்டிலாம் ஒன்றும் பெருசாக எடுக்க முடியாது. ஸ்டாக்ஸ்னால் ஓரளவுக்கு ஓகேவா? ஸோ இப்போ எங்கே ட்ரேட் எடுக்கணும் அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். ஸோ எக்ஸாக்டாக நமக்கு இப்போ எங்கே பிரேக் அவுட் ஆயிருக்குன்னா மார்க்கெட்டு 9:30 கேண்டில். ஸோ 9:25 வரைக்கும், அதாவது 9:15 ஆரம்பித்து கரெக்டாக இந்த 9:25 கேண்டில் இருக்கு இல்லையா, அது முடியும் போது நமக்கு 9:30 ஆகும். ஓகே, ஸோ அடுத்தது தான் 9:30 கேண்டில் ஆரம்பிக்கும். இந்த கேண்டில்லே என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு பிரேக் அவுட் மேலே கொடுத்துட்டு கீழே தான், ஆனால் முடிஞ்சிருக்கு. இருந்தாலும் இது ஒரு க்ரீன் கேண்டில்னால் எப்படியும் இது ஒரு பாசிட்டிவாக தான் இருக்குது அப்படின்றது ஒரு அடையாளம். நம்ம இப்போ ஒரு புல் ப்ரெஷருக்கு மார்க்கெட் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுட்டு நம்ம ட்ரேடிங் எடுக்கலாம். இல்லை மேலே போயிட்டு தான் நான் என்ட்ரு ஆவேன், மேலே க்ளோஸ் ஆகிட்டு தான் என்ட்ரு ஆகுனா அதை நீங்கள் அப்படி கூட வச்சுக்கோங்க. பட் இந்த கேசஸில் நம்ம இங்கே தான் ட்ரேடு எடுக்க போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி மார்க்கெட் நல்ல ஒரு புல்ல இருக்குது, மேலேயும் கிராஸ் ஆகிருக்கு. நம்ம இங்கேயே ஒரு ட்ரேட் எடுக்கலாம். இப்போ ஆஸ் பர் இந்த ஸ்பாட் ஷார்ட் படி நீங்கள் ட்ரேட் எடுக்க போகிறீங்க, ஆப்ஷன் ஷார்ட்டே பார்க்காம அப்படின்னாலும் உங்களுடைய என்ட்ரி கரெக்டாக இங்கே தான் இருக்கணும். உங்களுடைய ஸ்டாப் லாஸ் இந்த கேண்டிலுக்கும் கீழே, இந்த கேண்டிலோட லோ இருக்கு இல்லையா, இந்த லோ கீழே தான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் இருக்கணும். ஆர் இந்த ப்ரீவியஸ் கேண்டில் விக்ஸு, இந்த மாதிரி பெரிய பெரிய விக் இருக்குன்னா இந்த விக்ஸுக்கும் கீழே நீங்கள் ஸ்டாப் லாஸாக விற்கிறது என்றைக்குமே ஒரு நல்ல விஷயம். எந்த ஸ்டைல் ஆஃப் ட்ரேடிங் நீங்கள் ஃபாரெக்ஸ்லேயே பண்ணாலும் சரி, கிரிப்டோலையும் பண்ணாலும் சரி, இதுதான் உங்களுக்கு லாஜிக்காக இருக்கணும். ஸோ இப்போ இந்த கான்செப்டில் நம்ம ஒரு லாங் பொசிஷன் எடுக்க போகிறோம். ஸோ இந்த கேண்டிலுக்கு கீழே ஸ்டாப் லாஸை வச்சுருக்கோம். டார்கெட் நீங்கள் இப்போ நிஃப்டிலேயே ட்ரேட் பண்ண போகிறீங்க ஸ்பாட் சார்ட் பார்த்து அப்படின்னா நீங்கள் 1:1 1:1.5 1:2 இந்த ரேஷியோவில் தான் வைக்கணும். இதுக்கு மேலெலாம் எதிர்பார்க்காதீங்க. ஸோ ஆவரேஜாக நம்ம 1:1.5
அந்த கேஸில் நீங்கள் ரிஸ்க் செட்டப்பை வச்சா கூட ஸோ 1:1.5 ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்ப்போம், இங்கே தான் நம்ம ட்ரேட் எடுத்திருக்கோம். இது ஒன்லி ஸ்பாட் சார்ட்டை வச்சு மட்டும். ஸோ அடுத்த கேண்டிலே பார்த்தீங்கன்னா நமக்கு அடிச்சிருச்சு. இதுலேயே வந்து பிகினர்ஸ் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக எக்ஸிட் பண்ணிடணும். எக்காரணத்துக்கு கொண்டும் ஹோல்ட் பண்ணவே கூடாது. ஏன்னா உங்களுக்கு மார்க்கெட் எது வரைக்கும் போகும் தெரியாது, எங்கேருந்து திரும்புன்றது தெரியாது. இது ஒன்லி பிகினர்ஸ்க்காக மட்டுமே இந்த வீடியோவை நான் ஃபுல் அண்ட் ஃபுல் மேக் பண்ணியிருக்கேன் ஓகே. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ்லாம் இதை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் இன்னுமே சூப்பரான ப்ராஃபிட்ஸை மேக் பண்ண முடியும் உங்களால். ஸோ இந்த கான்செப்டில் தான் நம்ம உள்ளே என்ட்ரு ஆகும். இதுவே ஆப்ஷன் சார்ட்டை பார்த்து எப்படி என்ட்ரு ஆகுறதுன்ற டவுட்டு நிறைய பேருக்கு இருக்கும். எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கலாம் அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து இந்த மணிலேயே எடுங்க. ஸோ இங்கே நமக்கு மேலே பிரேக் அவுட் ஆகுதா, மேலே வந்து கரெக்டாக 17,575க்கு மேலே நம்மளுக்கு பிரேக் ஆகி மேலே போகுது அப்படின்னா நம்ம எங்கே எடுக்கணும்னா இதுக்கு இருக்கக்கூடிய எங்கே பிரேக் ஆகுதோ அந்த ப்ரைஸுக்கும் கீழே இருக்கக்கூடிய ப்ரைஸில் தான் நம்ம என்ன பண்ணோம், கால் ஆப்ஷனை பை பண்ணோம். அப்படின்னா இந்த மணி ஸோ 17,550 வந்து ஒரு நல்ல ரேஞ்சாக இருக்கும். இதுதான் வந்து இந்த மணி. ஸோ 17,550 ஆர் 17,500 ஒரு 50லேருந்து 100 பாயிண்ட்டு இந்த மணியில் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். ஸோ நம்ம வந்து இப்போ 17,550 நம்ம பார்க்கலாம் கால் ஆப்ஷனு. ஸோ 9ஆம் மாதம் 1ஆம் தேதி செப்டம்பர் 1 வந்து இது கரெக்டாக எக்ஸ்பைரி டே வேறு. ஸோ ஆப்ஷன் சார்ட்டை நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். 17,550 ஆப்ஷன் சார்ட்டு கால் ஆப்ஷன். ஸோ இந்த கான்செப்டில் நமக்கு என்ட்ரி எங்கே வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் நம்மளுடைய என்ட்ரி இருந்திருக்கும். ஸோ இந்த கேஸை தான் நம்ம வந்து இங்கே ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஒன்று நீங்கள் இந்த கேண்டில்லே என்ட்ராலும் சரி, இல்லை இந்த பெரிய கேண்டில் இந்த பிரேக் ஆகி மேலே போய் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரானாலும் சரி, உங்களோட இஷ்டம். என்ன ஒன்று ரிஸ்க் மட்டும் உங்களுக்கு டிஃபர் ஆகும். ஸோ இந்த கான்செப்டில் நீங்கள் இங்கே என்ட்ரு ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களோட ரிஸ்க் வந்து இந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிடும். ஸோ எக்ஸ்டெண்ட் ஆகும்போது நீங்கள் 1:1 அப்படின்ற கால்குலேஷன் போனீங்கன்னா கூட உங்களுக்கு என்ன இருந்தாலும் ரிஸ்க் அதிகம், அதே நேரத்தில் ப்ராஃபிட்டும் அதிகமாக வரதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த கான்செப்ட் நம்ம கிளிக் பண்ணி பார்க்கலாம். நமக்கு எப்படியும் இதுவும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக டார்கெட் அடிச்சிருக்கு. இவ்வளோ பெரிய ரிஸ்க்கை உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும்னா நீங்கள் இந்த ட்ரேட் எடுக்கலாம். அக்கார்டிங் டு ஆப்ஷன் சார்ட்டை பார்த்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் ஓகே. ஸோ நீங்கள் நம்ம இங்கே ட்ரேட் எடுக்காமல் இந்த பெரிய கேண்டில்லே போயிட்டு ட்ரேட் எடுக்க போகிறோம். இங்கே மார்க்கெட் கரெக்டாக க்ளோஸ் ஆனது எங்கன்னா ஸோ எக்ஸாக்டாக க்ளோஸ் ஆனது நமக்கு 92ல் க்ளோஸ் ஆயிருக்கு. 92, 91, 90 ரேஞ்ச் ஓகே. ஸோ இதோட ஸ்டாப் லாஸ் இதோட லோ பார்த்தீங்கன்னா நமக்கு 71. அப்போது 92லேருந்து ஸோ ஒரு 91ன்னு வச்சுக்கோங்க. 91 ரூபாயிலேருந்து 71 ரூபா நமக்கு கீழே இருக்குது. அப்படின்னா 20 ரூபா நமக்கு வித்தியாசம் இருக்குது ஓகே. ஸோ இப்போ இந்த 92 ரூபாயில் நம்ம என்ட்ரு ஆகிறோம்னு வச்சுக்கோங்க. எக்ஸாக்ட்லி இந்த ரேஞ்சில் என்ட்ரு ஆகிறோம். இங்கே என்ட்ரு ஆனால் நம்மளுடைய டார்கெட்டு 20 பாயிண்ட்டு. அப்போது 92 ரூபாயில் என்ட்ரு ஆனால் நம்ம டார்கெட் என்ன, 112 ரூபா. ஸோ இந்த கான்செப்டை தான் நம்ம இப்போ இந்த ஃபஸ்ட்டு ட்ரேடை எடுத்திருக்கோம். செப்டம்பர் 1 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 17,550 கால் ஆப்ஷன். லாட் சைஸ் ஒரே ஒரு லாட்டு தான். பையிங் குவான்டிட்டி வந்து 91 போட்டிருக்கேன். செல்லிங் குவான்டிட்டி 111 போட்டிருக்கேன். ஸோ இதை நம்ம 92 கூட போட்டுக்கலாம். நோ இஷ்யூஸ். 112 ஓகே. எப்படி பார்த்தாலும் நமக்கு அந்த 20 ரூபா நமக்கு ப்ராஃபிட். ரிஸ்க்குமே நமக்கு 20 ரூபா தான். ஆனால் நமக்கு லாஸ் வரல, நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. கம்ப்ளீட் பிகினர்ஸ்க்கான ஸ்ட்ராட்டஜின்றதுனால இதுதான் மெத்தடு. இப்போ அடுத்த நாள் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஓப்பன் ஆனது நமக்கு மார்க்கெட் பக்கா இந்த இடம் 15 மினிட்ஸில் ஹை அங்கே ஹை வரைக்கும் அங்கே போயிருக்கு. லோ பார்த்தீங்கன்னா பக்காவாக இந்த ஸ்பாட்டில் லோ, ஓப்பன் ஆனது இங்கே, ஹை இங்கே, லோ இங்கே. ஸோ அடுத்தது எங்கே பிரேக் ஆகுதுன்றதை நம்ம பார்க்கணும். அடுத்த மார்க்கெட் நமக்கு எக்ஸாக்டாக டவுன் சைடில் பிரேக் ஆகிருக்கு. ஸோ இது அப்படியே 5 மினிட்ஸில் நம்ம போய் பார்த்துருவோம். ஸோ இப்போ 5 மினிட்ஸில் நம்ம பார்க்குறோம் நமக்கு எங்கே பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னு. ஸோ நமக்கு பக்கா பிரேக் அவுட் வந்து 9:30 கேண்டிலில் பிரேக் அவுட் ஆகிருக்கு. 9:35க்கு சூப்பராக கீழே முடிஞ்சிருக்கு. இங்கே தான் வந்து நம்ம என்ட்ரி ஸ்பாட்டு. நம்ம இப்போ ஒரு ஷார்ட் பொசிஷனுக்கு இங்கே போக போகிறோம். நமக்கு ரிஸ்க் வந்து இந்த கேண்டலோட ஹைக்கு மேலே. டார்கெட் எப்பயும் போல் நீங்கள் 1:1, 1:1.5 இந்த ரேஞ்சில் வச்சுக்கலாம். வெறும் ஸ்பாட் ஷார்ட்டை மட்டும் பார்த்து ட்ரேட் எடுக்கும்போது. இப்போ மார்க்கெட் அப்படியே ஓட விட்டோம் அப்படின்னா எங்கே நமக்கு டார்கெட் அடிக்குதா ஸ்டாப் லாஸ் அடிக்குதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ நமக்கு டார்கெட் ஹிட்டு இதோட நீங்கள் ட்ரேடையும் க்ளோஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த கேசஸில் நம்ம எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் எடுக்கலாம் அப்படின்னா 17,600 வந்து ஒரு நல்ல ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஏன்னா அது வந்து இந்த மணியில் இருக்குது. பட் இந்த கேஸில் நான் எதுக்காக அவுட் ஆஃப் த மணி போகிறேன் அப்படின்னா மார்க்கெட் வந்து நமக்கு கரெக்டாக ஃப்ரைடே, அதனால் ப்ரீமியம் வேல்யூ அதிகமாக இருக்கும். அதனால் 17,550 போகிறேன். ஸோ நோ இஷ்யூஸ். இந்த ஃப்ரைடேஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் நம்ம எடுத்தாகணும். ஏன்னா ப்ரீமியம் வேல்யூ கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நம்ம வந்து லாட் சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு டப்புன்னு எடுத்துக்கலாம். பட் அதையும் மாரி நீங்கள் ரொம்ப ஓவராலாம் போகாதீங்க. அட் த மணியில் எடுங்க, இல்லை இந்த மணியில் எடுங்க. அவுட் ஆஃப் த மணி மேக்ஸிமம் அந்த 50 ரூபா வேல்யூக்குள்ளேயே எடுங்க. 50 ரூபா அந்த ரேஞ்சிலே எடுங்க, அதுக்கு மேலே எடுக்காதீங்க. ஸோ இது அப்படியே நம்ம ஆப்ஷன் சார்ட்டில் பார்க்கலாம். 17,550 ஆப்ஷன் சார்ட்டை நம்ம இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து அடுத்த வாரத்துக்கான எக்ஸ்பைரி டே.
ஸோ டேட்டை வந்து இங்கே சூஸ் பண்ணிக்கிறேன் செகண்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு. இப்போ 550 புட் ஆப்ஷனு டேட்டாவை லோட் பண்ணுவோம். நமக்கு இந்த சினாரியோவில் மார்க்கெட் முடிஞ்சதே எங்கன்னா லோவில் தான் முடிஞ்சிருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ரேடு எடுத்தது எக்ஸாக்டாக இந்த 925 அதாவது 930கே பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் போட்டாச்சு. ஸோ இந்த ஸ்பாட்டில் நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ரிஸ்க் எங்கே இருக்கணும், இந்த கேண்டலுக்கு கீழே உங்களோட ரிஸ்க் இருக்கணும். ஸோ பக்காவான என்ட்ரி 158 இல்லை 160 ரேஞ்சு. உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 140 ரேஞ்சில் இருக்குது. அப்படின்னா 20 ரூபா உங்களுக்கு ரிஸ்க் இருக்குது. அப்போனா உங்களோட ப்ராஃபிட்டு 20 ரூபாயாக இருக்கணும். 180ல் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் நீங்கள் போய் என்ட்ரு ஆனாலும் சரி, நீங்கள் எங்கே என்ட்ரு ஆகணும் அப்படின்னா இந்த ஸ்பாட்டில் இந்த கேண்டில் இருக்கு இல்லையா, இந்த கேண்டிலில் கூட நீங்கள் என்ட்ரு ஆகலாம். உங்களோட ரிஸ்க் வந்து இந்த கேண்டிலோட லோவுக்கும் கீழே தான் உங்களுடைய ரிஸ்க் இருக்கணும். ஏன்னா ஆப்ஷன் சார்ட்டில் பொறுத்த வரைக்கும் பட்டுன்னு வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சிடும். நிஃப்டி சார்ட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ரிஸ்க்கை வந்து மார்க்கெட் அடிக்காது. ஸோ உங்களுக்கு இங்கே பார்க்கும்போது தெரியும் நிஃப்டி சார்ட்டில் மார்க்கெட் வந்து ஸ்டாப் லாஸை அடிக்கவே இல்லை. ஆனால் ஆப்ஷன் சார்ட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு எக்ஸாக்டாக நீங்கள் அக்யூரேட்டாக அதோட லோவில் வச்சிங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் அடிச்சிடும். ஸோ ஒரு 3 பாயிண்ட் தள்ளி அந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் வைங்க, இல்லை மேனுவலாக க்ளோஸ் பண்ணுறது நல்லது. ஸோ எங்கே ட்ரேட் எடுத்தாலும் உங்களுக்கு 20 பாயிண்ட் ப்ராஃபிட் வரும். இங்கே நீங்கள் ட்ரேட் எடுத்தாலும் ஒரு 160 ரூபானாலும் 180 ரூபாவில் உங்களுக்கு ப்ராஃபிட் புக்டு. இதுவே ஒரு 168 ரூபாயில் நீங்கள் போய் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா கூட இங்கேருந்து உங்களுக்கு ஒன்ஸ் அகெயின் ஒரு 20 ரூபா ப்ராஃபிட்டு அப்படின்னா கூட 168லேருந்து 188. ஸோ இந்த கேண்டில்லே என்னது உங்களுக்கு ப்ராஃபிட்டு புக் ஆகிடும். ஸோ சப்போஸ் இங்கே நீங்கள் புக் பண்ணலை அப்படின்னா மட்டும்தான் மார்க்கெட் இது வரைக்கும் வரும். இங்கெல்லாம் நீங்கள் என்ட்ரி மிஸ் பண்ணியிருந்தாலும் திரும்ப இதே ரேஞ்ச் வரும்போது நீங்கள் ஒரு ஆர்டர் போடலாம். ஸோ இதெல்லாம் வேறு கான்செப்டில் நம்ம பார்த்துருவோம். இப்போ அடுத்த நாளும் நம்ம உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த நாளும் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராஃபிட்டு 20 பாயிண்ட்டு, 158 என்ட்ரி, 178 எக்ஸிட்டு, 1000 ரூபாய் நமக்கு ப்ராஃபிட். ஸோ இப்போ அடுத்த நாள் தான் நமக்கு கிரிட்டிக்கலான டே. இப்போ காட்டினதெல்லாம் ரொம்ப ஈஸி. இதை மட்டுமே காட்டினா நீங்கள் எல்லோரும் ஓடிப்போய் ஐயா சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவீங்க. ஆனால் அது விஷயம் கிடையாது. ஏன்னா மார்க்கெட் எப்பயும் ஒரே மாதிரி பிஹேவ் பண்ணாது. ஸோ செப்டம்பர் 5 நமக்கு கரெக்டாக மார்க்கெட்டிங் இங்கே ஹை மேக் பண்ணியிருக்கு. லோ பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாக்ட்லி இந்த இடத்துல லோ இருக்குது. இப்போ மார்க்கெட்டு ஏதோ ஒரு இடத்துல பிரேக் ஆகணும், நமக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிருக்கு. இதை அப்படியே நம்ம 5 மினிட்ஸ் சார்ட்டில் போய் பார்த்துருவோம். 5 மினிட்ஸில் ரன் பண்ணுறோம் பிரேக் அவுட் எங்கே வரப்போகுதுன்னு. ஸோ நமக்கு பக்காவாக இந்த கேண்டலில் பிரேக் அவுட்டு. அப்போ நம்ம என்ட்ரி எங்கே இருக்கணும்னா எக்ஸாக்டாக இங்கே தான் நம்மளுடைய என்ட்ரி இருக்கணும். ஸ்டாப் லாஸ் இதுக்கு கீழே இந்த கேண்டல் முடிஞ்சதுக்கப்புறம் கூட நீங்கள் என்ட்ரு ஆகிக்கலாம். ஸோ இங்கே என்ட்ரி நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் இங்கே 1:1 நீங்கள் ரிஸ்க் ரிவார்டு வச்சுக்கலாம். ஸோ லாங் பொசிஷன் போகிறீங்க அப்படின்னா ஸோ இதுதான் உங்களோட ரிசெட்டப்பு. இது நமக்கு டார்கெட் அடிக்க போகுதா இல்லை ஸ்டாப் லாஸ் அடிக்க போகுதா அப்படின்றத வெயிட் பண்ணுங்கள். ஆர் இன்ட்ராடேல ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சர் வருது, கீழே வந்துட்டு 1 செகண்ட் மேலே போகுது, ஏதோ ஒரு ரிஜெக்ஷன் இருக்குன்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு எக்ஸிட் ஆயிடலாம். ஏன்னா அடுத்த நாள் கேரி ஃபார்வர்ட் பண்ணுறது வந்து பிகினர்ஸுக்கு கஷ்டமான ஒரு விஷயம். எய்தர் ஸ்டாப் லாஸ் அடிக்கணும் இல்லை டார்கெட் அடிக்கணும், இல்லை இன்பிட்வீன்லேயே இருக்கும்போது ஒரு சின்ன ப்ராஃபிட்டோட நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு கூட எக்ஸிட் ஆகிடலாம். ரொம்ப நேரம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் ஒரு 1/2 ஹவர்க்குள்ளே உங்களுக்கு டார்கெட் அடிச்சிடும். அதிகபட்சம் 1/2 ஹவர், ரொம்ப அதிகபட்சம் ஒரு 2 hours. ஸோ இந்த கேசஸில் நமக்கு டார்கெட் அடிச்சிருச்சு 1:1 ஆப்ஷன் நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டை படி. இப்போ இதே வந்து நம்ம ஆப்ஷன் சார்ட்லையும் பார்த்துருவோம். இப்போ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எது எடுக்க போகிறோம் அப்படின்னா 17,600. ஸோ இந்த மணியில் தான் இருக்குது. ஸோ இந்த மணி அத்த மணி ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ நோ இஷ்யூஸ். இப்போ நம்ம அப்படியே போயிட்டு 17,600 கால் ஆப்ஷனு லோட் பண்ணுறோம். ஸோ இந்த கேஸில் நம்ம பார்க்கும்போது மார்க்கெட் என்ன இருக்குது, க்ளீனாக ஆப்ஷன் சார்ட்டில் பார்க்கும்போது 150லேயே நமக்கு பக்காவான என்ட்ரி தான். பிகாஸ் மார்க்கெட் இங்கேருந்து மேலே போகும்போதே நமக்கு ஷார்ப் என்ட்ரி. பட் இந்த என்ட்ரியில் மிஸ் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் இவ்வளோ தூரத்தில் தான் போய் என்ட்ரி ஆகணும். ஸோ உங்களோட என்ட்ரி வந்து 160 இருக்கணும். ஸ்டாப் லாஸ் வந்து 135 இருக்கும். கிட்டத்தட்ட 35 பாயிண்ட் உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு 35 பாயிண்ட் ரிஸ்க்கு, 35 பாயிண்ட் ப்ராஃபிட். இதுதான் உங்களோட கணக்கு. இவ்வளோ பெரிய ரிஸ்க் என்னால் எடுக்க முடியாது, 35 பாயிண்ட்லாம் வந்து என்னோட ரிஸ்க்குக்கும் ரொம்ப அதிகம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பேஷன்ஸோட வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட்டு 1 செகண்ட் உங்களோட ரிஸ்க்கை குறைக்கிறதுக்கு கண்டிப்பாக கீழே வரும். அப்படி வரும்போது நீங்கள் ட்ரேட் எடுங்க, இல்லைனா அந்த நாளில் நீங்கள் ட்ரேடை எடுக்காதீங்க ஸ்ட்ரிக்ட்லி. ஸோ உங்களோட அதிகபட்ச ரிஸ்கே வந்து 20 பாயிண்ட் அப்படின்னா அந்த 20 பாயிண்ட்டுக்குள்ளே தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். அப்படி மார்க்கெட் வந்தால் மட்டும் தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். ஸோ இந்த கான்செப்டில் நமக்கு 20 பாயிண்ட் தான் ரிஸ்க் வரணும். அப்படின்னா நம்ம எங்கே ட்ரேட் எடுக்கலாம், 150 ரூபா மார்க்கெட் எங்கே வருது, 150, 145 எங்கே வருதுன்னு பார்த்துட்டு நீங்கள் தாராளமாக 150 ரூபா ஒரு ஆவரேஜாக வச்சுட்டு ஒரு என்ட்ரி போடுறீங்க அப்படின்னா கூட உங்களோட ரிஸ்க் வந்து 25 ரூபாய் ஆகிடும். அதே நேரத்தில் ப்ராஃபிட்டும் வந்து 25 ரூபாய் ஆகிடும். டீல என்ட்ரி டார்கெட் வந்து அப்படியே ஒரு
20 பாயிண்ட் 25 பாயிண்ட் உங்களுக்கு டார்கெட்டு. அப்போ சாலிடாக உங்களோட டார்கெட் வந்து இந்த ஸ்பாட்லேயே அடிச்சிரும். ஸோ அந்த கான்செப்டில் தான் நம்ம போட்டிருக்கோம். 25 பாயிண்ட் ரிஸ்க்குனா 25 பாயிண்ட் ப்ராஃபிட். அதனால் இதே கான்செப்ட் இங்கே போட்டுட்டேன். சரி, ஓகே. இப்போ இன்பிட்வீனில் என்ட்ரு ஆகிறவங்களுக்கு ஓகே, 20 பாயிண்ட்ன்றது 25 பாயிண்ட் நமக்கு அடிச்சிருச்சு, 20லேருந்து 30 பாயிண்ட் அடிச்சிருச்சு. ஆனால் இந்த 160ல் போட்டவங்களுக்கு 35 ரூபா ப்ராஃபிட்னு உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ 185 ரூபா ப்ராஃபிட்டுக்காக வெயிட் பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக. ஆனால் மார்க்கெட் என்ன ஆச்சுன்னா 183 ரூபா வரைக்கும் தான் போயிருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் போகவே இல்லை. இவங்க கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருப்பாங்க. லாஸுக்கும் மார்க்கெட் வரல. திரும்ப ஒன் செகண்ட் என்ன ஆகுது, மார்க்கெட்டே ஆல்மோஸ்ட் முடிய போகுது. அப்படி முடிய போகும்போது நீங்கள் என்ன பண்ணுங்க, தாராளமாக ஒரு 10 பாயிண்ட்டோ 5 பாயிண்ட்டோ ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ண பாருங்க. ஏன்னா அந்த நாள் உங்களுக்கு கிட்டத்தட்ட நல்லாவே ஒரு ப்ராஃபிட் போயிருக்கு. அதெல்லாம் மீறி நீங்கள் லாஸ்ட்டில் க்ளோஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணதுக்கான அர்த்தமே பார்த்தீங்கன்னா இருக்காது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு மார்க்கெட் க்ளோசிங் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 3 மணி ரேஞ்சில் போயிட்டு ஒரு 5 பாயிண்ட்டோ 10 பாயிண்ட்டோ இடத்துல நீங்கள் தாராளமாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். இன்ட்ராடே படி தான் நீங்கள் ஹோல்ட் பண்ணி ஆகணும். அடுத்த நாள் கேரி ஃபார்வர்ட் பண்ணுறதுலாம் அது உங்களுடைய ரிஸ்க்கு. ஸோ இந்த கான்செப்டில் தான் நம்ம ஒவ்வொரு நாளைக்குமே அனலைஸ் பண்ணியிருக்கோம். செப்டம்பர் 1ல் இருந்து டிசம்பர் 16th வரைக்கும் நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 73 நாள். இதில் நமக்கு ஓவரால் எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் எவ்வளோன்றதையும் பார்த்துருங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டுன்னு பார்க்கும்போது இதோட ஓவரால் கால்குலேஷன் பார்த்தா நமக்கு 7,977 ரூபாய் இருக்குது. ஸோ இதை ஓவரால் நம்ம கால்குலேட்டரில் போட்டு பார்க்கலாம் எவ்வளோ ஆவரேஜ் வருது நம்மளோட பையிங்க்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 7,977 ரூபா டிவைடட் பை 73 நாள். ஓகேவா, நமக்கு 109 ரூபா வருது. இதை நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். 110 × 50 ரூபா, 5,500 ரூபா தான் நம்மளுடைய கேபிட்டல். நம்ம யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய அமௌண்ட்டே பார்த்தீங்கன்னா 5,500 ரூபா தான். ஒரு ட்ரேடுக்கு நம்ம யூட்டிலைஸ் பண்ணக்கூடியது ஒன்லி 5,500 ரூபா. இந்த 5,500 ரூபா வச்சு இந்த ஒரு மாதம் இருக்கு இல்லையா, செப்டம்பர் மாதம், அதுலேயே நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம் அப்படின்றத பார்த்துருவோம். 18,750 ரூபா நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. லாஸையும் போடணும். மைனஸ் 5,250 ரூபா, 13,500 ரூபா உங்களுக்கு அந்த ஒரு மாசத்துல ப்ராஃபிட். இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250% ரிட்டர்ன்ஸ் ஒரு மாசத்துல. சொல்றேன் ப்ராஃபிட் இத்தனைக்கும் வந்து நம்ம குறைச்சி தான் போட்டிருக்கோம். ரேலியெல்லாம் நமக்கு கேப்சரே பண்ணலை. ஏன்னா பிகினர்ஸ்ன்றதுக்காக நான் இப்படி போட்டிருக்கேன். இன்னும் நீங்கள் ரேலியெல்லாம் கேப்சர் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு உங்களோட ப்ராஃபிட்ஸ் 3 மடங்கு அதிகமாகும். நம்ம இதை ஓவரால் 73 நாளுக்கு என்ன கால்குலேஷன் வருதுன்னு பார்த்துடலாம். ஏன்னா செப்டம்பர் மாதம் மட்டுமே ப்ராஃபிட் இருக்குது. அதனால் நான் நைஸாக அதை மட்டும் காட்டிட்டு உங்ககிட்ட எஸ்கேப் ஆகிடலாம். இல்லை, நான் ஃபுல்லாகவே காட்டுறேன், நீங்கள் அதையும் தெரிஞ்சுக்கோங்க. கரெக்டாக 73 நாளுக்கு கால்குலேஷன் பண்ணும்போது நமக்கு 45,500 ரூபா வருது. லாஸ் வந்து 21,500 ரூபா, மைனஸ் 21,500 ரூபா. ஏன்னா லாஸஸ் எல்லாமே நான் அதிகமாக போட்டிருக்கேன். 15 பாயிண்ட் இருக்கிற இடத்துல 20 பாயிண்ட் போட்டிருக்கேன். 20ன்னு இருக்கிற இடத்துல 25 லாஸ் போட்டிருக்கேன். ஓகேவா, ஏன்னா மேக்ஸிமமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. எல்லாரும் கம்மியாக போட்டு காட்டி நீங்கள் ஆசையில் போயிட்டு ட்ரேட் பண்ணிட்டு லாஸ் பண்ணிட்டு இங்கே வந்து டெக்ஸ்ட் பண்ணிட்டு ஏகப்பட்ட பேர் வந்து டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இவ்வளோ லாஸ் ஆயிடுச்சு, அவ்வளோ லாஸ் ஆயிடுச்சு, ரெக்கவர் பண்ணும் ப்ரோ, என்ன பண்ணுறதுன்னு. ரெக்கவர் என்னாலலாம் பண்ண முடியாது. நீங்கள் உங்களோட ரிஸ்க்கு தெரிஞ்சு ட்ரேட் என்னைக்கு பண்ணுறீங்களோ அன்றைக்கி தான் அதெல்லாம் ரெக்கவர் பண்ண முடியும். ஸோ ஓவராலாக 24,000 ரூபாய் நமக்கு ப்ராஃபிட் வரும். இது கூடவே நீங்கள் மற்ற டெக்னிக்கல் அனாலிசிஸையும் பொறுமையாக லேர்ன் பண்ணுங்கள். இவ்வளோ பெரிய ரேலி இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் நீங்கள் தாராளமாக கேப்சர் பண்ணிக்கலாம். சில நாள்லாம் ஹியூஜ் ப்ராஃபிட்ஸ் வரும். ஸோ இந்த ரேஞ்செலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ப்ராஃபிட்டு. இந்த ரேஞ்சில் ஒரு பெரிய ப்ராஃபிட் ஒன்றும் வராது. லாஸஸ் ஈஸியாக புக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரேஞ்சில் பார்க்குறப்போ நமக்கு எவ்வளோ பெரிய ப்ராஃபிட் பாருங்கள். இங்கேருந்து இவ்வளோ ரேஞ்சு போகும். இதுலேயே உங்களுக்கு வேறு லெவல் ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம். சேம் இந்த கான்செப்ட்லேயும் அதே தான். இங்கேருந்து இவ்வளோ தூரம் பாருங்கள், எவ்வளோ பெரிய ப்ராஃபிட். ஒன் செகண்ட் இங்கே பிரேக் அவுட்டா, இதுலேருந்து எவ்வளோ தூரம் ப்ராஃபிட் பாருங்கள். ஸோ இவ்வளோ தூரம்லாம் உங்களால் கேப்சர் பண்ண முடியும். நீங்கள் ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிஸ்க் என்னமோ உங்களுக்கு சேமாக தான் இருக்கும். ஆனால் ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு டிஃபர் ஆகும். கணக்கு அந்த 3 மாதத்தில் 24,000 ரூபாய் இன்டூ யாராக இருந்தாலும் செக், இதுதான் உங்களோட கால்குலேஷன். டிவைடட் பை 73, ஒரு நாளைக்கு 2,000 ரூபாய் யாராக இருந்தாலும் இந்த வெறும் 5,500 ரூபாய் வச்சு உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும். குறைஞ்சபட்சம் 10,000 ரூபாய் கேபிட்டல் இருந்தாலே போதும். லாஸஸ்லாம் போக, ப்ரோக்கரேஜ்லாம் போக 10,000 ரூபாய் கேபிட்டல் வச்சு ஒரு நாளைக்கு 2,000 ரூபாய் எடுக்க முடியும். இதை பொறுமையாக கற்றுக்கிட்டு எங்கே வேணாலும் போய் எந்த ஸ்ட்ராட்டஜி வேணாலும் லேர்ன் பண்ணுங்கள். முறைப்படி கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்கள் அனைவரும் சந்திக்கிறேன். பாய்.